இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கிபி 1917 ஆண்டு ஜூன் 13 அன்னையின் வருகையை எதிர்நோக்கி லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ மற்றும் அவ்வூரில் உள்ள பலர் அங்கு கோவாடா ஐரியா என்ற இடத்தில் கூடினர். அவர்கள் அன்று புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடச் செல்லாமல் அன்னை சொன்னபடி வருவார் என காத்திருந்தனர். அண்டை கிராமங்களிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து காத்திருந்தனர். மதிய வேளையான போது 50க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடினர். அவர்கள் அனைவரும் ஜெபமாலை சொல்லி முடித்த வேளையில் லூசி சத்தமாக சொன்னார், இதோ மின்னல் வருகிறது, அன்னை வருகிறார் என்றார். ஆனால் மற்ற ஒருவருக்கும் காட்சி தெரியவில்லை. ஆனால் கூட்டத்தில் ஒருவரின் கண்ணுக்கு ஒரு மரத்தின் கிளைகள் எல்லாம் ஒரு பக்கம் சாய்ந்து அன்னையின் எடையை தாங்கி நிற்பது போல் தோன்றியது. இது அன்னை தன் உடலோடு அங்கு வந்து நிற்பதற்கு சாட்சியானது. அங்கு இருந்த மற்றவர்கள் லேசான குரலொலியை மட்டும் கேட்டனர். ஆனால் வார்த்தைகள் விளங்கவில்லை. நண்பகல் வேளையில் சூரியன் மங்கி போனது. லூசி அன்னையிடம் பேசியதாக வெளியிட்ட செய்தி. மே மாதத்தைப் போலவே ஓக் மரத்தின் மீது அன்னையை கண்டோம். லூசி அன்னையிடம், உங்கள் அருள் என்னிடமிருந்து என்ன விரும்புகிறது என்று கேட்டாள். அன்னை, அடுத்த மாதமும் 13 நீங்கள் இங்கு வந்து ஜெபமாலை ஜெபித்து எப்படி படிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். பின்னர் எனக்கு என்ன வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அன்னை. லூசியா, ஒரு நோயாளி குணமடைய நான் கேட்டேன். அன்னை, அவர் மதம் மாறினால் அவர் வருடத்திற்குள் குணமடைவார் என்றார். எங்களை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லும்படி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்றாள் லூசியா. அன்னை அதற்கு, ஆமாம், நான் விரைவில் ஜெசிந்தாவையும் பிரான்சிஸ்கோவையும் அழைத்துச் செல்வேன். ஆனால் நீ இங்கேயே இன்னும் சிறிது காலம் இருக்க வேண்டும். என்னை அறியவும் நேசிக்கவும் இயேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உலகத்தில் என் மாசற்ற இருதயத்தின் மீதான பக்தியை நிலைநாட்ட அவர் விரும்புகிறார். இந்த பக்தியை தழுவுபவர்களுக்கு நான் இரட்சிப்பை உறுதியளிக்கிறேன். அந்த ஆன்மாக்கள் கடவுளிடம் போற்றப்படும். அவருடைய சிம்மாசனத்தில் நான் வைத்த பூக்களைப் போல அவர்கள் மெளிர்வார்கள். லூசியா அன்னையிடம், நான் இங்கே தனியாக இருக்க வேண்டுமா என கேட்டார். அன்னை, இல்லை மகளே, நீ மிகவும் கஷ்டப்படுகிறாயா? மனம் தளராதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மாசற்ற இருதயம் உனக்கு அடைக்கலமாகவும் உன்னை கடவுளிடம் அழைத்துச் செல்லும் வழியாகவும் இருக்கும் என்றாள். லூசியா அன்னையிடம், அன்னை மரியாள் அந்த கடைசி வார்த்தையை கூறும்போது கைகளை விரித்து 2வது முறையாக அந்த பெரிய ஒளியின் பிரதிபலிப்பைக் கண்டு நாங்கள் கடவுளிடம் மூழ்கினோம். ஜெசிந்தாவும் பிரான்சிஸ்கோவும் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட அந்த ஒளியின் பகுதியிலும் நான் பூமியில் பரவிய பகுதியிலும் இருந்தோம். அன்னையின் வலது கையின் உள்ளங்கையில் ஒரு இதயம் இருந்தது. அது முட்களால் சூழப்பட்டது. அது துளைப்பது போல் தோன்றியது. மனித குலத்தின் பாவங்களால் சீற்றமடைந்து பரிகாரம் கோரும் மரியாவின் மாசற்ற இதயம் அது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பின்பு அன்னை அங்கிருந்து சென்றபோது கூட்டத்தினர் தூரத்தில் பட்டாசு வெடித்தது போன்ற சத்தத்தை கேட்டனர். லூசி விரைவாக எழுந்து, பாருங்கள், அன்னை செல்கிறார் என கூச்சலிட்டாள். ஆனால் கூட்டத்தினர் மரத்தின் மீது இருந்த ஒரு மேகக்கூட்டம் வானத்திற்கு உயர்வதை கண்டனர். அன்னை நின்றிருந்த ஹோமோக் மரத்தின் கிளைகள் கிழக்கு நோக்கி சற்று வளைந்திருந்தன. லூசியா இந்த 2வது காட்சியை பற்றி அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டது. மரியாளின் மாசற்ற இருதயத்தின் மீது நம் இதயங்களின் அதிக அன்பை நாம் உணர்வோம் என்றாள். நாமும் அன்னையின் மாசற்ற இருதயத்தின் மீது பக்தி கொள்வோம். ஆமென். மரியே வாழ்க.